இது மாநாடு என்பதா மாபெரும் திருவிழா என்பதானே தெரில. திருவிழானா இது மக்கள் திருவிழா, திருப்புமுனை திருவிழா, தமிழக அரசியல் வரலாற்று திருப்பி போட போகிற திருவிழா. எங்கள் கட்சி நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் நிலப்பரப்பில் எல்லோரும் உற்று நோக்குகிற ஒரு சரித்திர நிகழ்ச்சியாக இது மாறியிருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நெருக்கடிகளை தந்து, முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தடைகளை போட்டு, இதை சினிமை செய்ய நினைத்த எதிரிகளை எல்லாம் தாண்டி பந்தாடி திக்கெட்டும் திசையெட்டும் இருந்து தமிழ் மக்கள் திரளாக வந்து குவிந்து வெற்றி தலைவரை கொண்டாட போகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பு குழு, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களினுடைய தலைமையில் தலைமை ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு, அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கான தீர்மானங்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு, ஊடகங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, உலகத்தோடு எங்களை கொண்டு போய் சேர்க்கிற உதவும் பாலங்கள் உதவும் கரங்கள் ஊடகங்கள் தான், அந்த ஊடகங்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஐயரஸ் அவர்கள் தலைமையில் ஒரு குழு, அதே போல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு சிடிஆர் அண்ணன் தலைமையில், மேடை ஒருங்கிணைப்பு குழு இணை பொருளாளர் ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில், வரவேற்பு ஒருங்கிணைப்பில் ஆரம்பித்து வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைப்புக்கு தனித்தனி குழுக்கள், மருத்துவ உதவிக்கு ஒரு குழு அனுப்பி, அதே போல் மகளிர் பாதுகாப்புக்கென்று தனித்தனி குழுக்கள், போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுக்கள், தூய்மை பணிக்காக தனித்தனி குழுக்கள் என்று திட்டமிட்டு செதுக்கி இப்படி ஒரு மாநாடு கட்டமைக்கப்படுவது இதுதான் நிலப்பரப்பில் முதல் முறை. அதே போல் மீதி பேர்லாம் மாநாட்டில் என்ன சொல்லுவாங்க, அலைக்கடலான திரண்டு வாரீர், தலைவர் அழைக்கிறார் வாங்க, கையில் இதோட வாங்க அதோட வாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், வயதானவர்கள் வராதிங்கய்யா, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கம்மா, குழந்தைகள்லாம் கூட்டு வராதிங்கம்மா, பெரிய கூட்டம் வருமா, இப்படி சொல்லி ஆக்கப்பூர்வமாக அரசியலை தாண்டி ஆதாயத்தை தாண்டி மக்களினுடைய அன்பும் ஆதரவு இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு நடக்கிறது.